அம்மா வந்து வாழைப்பூவை எடுத்துட்டுருக்கா. ஹலோ, குட் மார்னிங். சின்னவாளுக்குலாம் ஹாய், பெரியவாளுக்குலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்னோட டே பிளாக் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நான் எப்படி சமையல் பண்றேங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போறேன். என்னென்ன பண்றேங்கிறது ரொம்ப சிம்பிள் சமையல் பண்ண போறேன். பருப்பு ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து வாழைப்பூ இருக்கு, வாழைப்பூ புளிக்கூட்டு பண்ண போறேன். வாழைப்பூ புளிக்கூட்டு, அதுக்கு நான் பருப்பு ரசத்துக்கும் புளிக்கூட்டுக்கும் நான் பருப்பு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் நானு ரசத்துக்கும் கூட்டுக்கும் புளிய ஊற வச்சிருக்கேன். எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஆனா பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும்ல நம்ம மார்க்கெட்ல, அதுல ரவுண்டா நறுக்கி மசாலா தடவி எக் ஃப்ரை தான், தவா ஃப்ரை பண்றேன். அதுவும் எப்படி பண்றேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். இது தண்ணியில மோர்ல போட்டு நறுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சிருக்கோம். இப்ப பருப்பு வேக வச்சுட்டு வந்தோம்னா நான் எப்படி பண்றேங்கிறது காட்டுறேன். அப்ப பருப்பு வச்சுக்கிறேன் குக்கர்ல. இந்த சைடு ரசத்துக்கு நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த சைடு ரசம் கொதிக்கட்டும். ரசத்துக்கு தக்காளி பழம் எடுத்து நல்லா அலம்பி வச்சுட்டேன் ஆல்ரெடி. நல்லா ரசத்துக்கு தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். புளி கரைச்சிட்டுக்கிறேன். புளி கரைச்சிட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, அடுப்புல கொஞ்சம் போடுறேன். சாம்பார் பொடி, ஏன்னா ரசத்துக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ரசம் சிம்மில கொதிக்கட்டும். அடுத்தது நான் புளிக்கூட்டுக்கு வறுத்துக்கிறத காட்டுறேன், என்னென்ன போட்டு வறுத்துக்கிறோம்னு. நான் புளிக்கூட்டுக்கு வறுத்துக்கிற எல்லாத்தையும் நான் என்னென்ன வறுத்துக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் போட்டுட்டு அதுல சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வறுத்துக்கிறதுக்கு வச்சுரும். இதுக்கு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா அப்போ கூட்டுக்கு, அதனால என்னென்ன போடுறேன்னு பாருங்க. தனியா ஒரு கரண்டி, அதுல ஹாஃப் சோரம் பருப்பு, ஹாஃப் கடலைப்பருப்பு, வெந்தயம் ஒரு ஸ்பூன், வரமிளகா ஒரு 5-6, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வாசனைக்காக, டேஸ்டுக்காக. இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் நான் பொடி பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. புளிக்கூட்டுக்கு தேங்காயும் வச்சு அரைக்கணும், அதனால நான் தேங்காவையும் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அதையும் சும்மா லைட்டா வானிலையில கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப வேண்டாம். அந்த கெட்டு போகாம இருக்கும் லைட்டா வறுத்துட்டு போட்டா. அதனால இதையும் வறுத்துட்டு நான் மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இல்லையா, இது கூட சேர்த்து நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். வெள்ளம் மிக்சியில போட்டேன். இந்த தேங்காவையும் இது கூட போட்டு நானே பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு குக்கர் பருப்பு விசில் வந்துட்டு, ரசமும் அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு, பார்க்கலாம். பருப்பு குக்கர் விசில் வந்துட்டு நான் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த பக்கமும் ரசம் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ரசம் கொதிக்கட்டும். பருப்பு ஆனோடனே பருப்பு தண்ணி விட்டு மிளகு ஜீரக பொடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தாளிச்சுல ரசம் ஆயிடுச்சு. பருப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த குக்கர் ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா
புளி கூட்டுக்கு இதுல வாழைப்பூ இருக்குல்ல, வாழைப்பூவை கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நானும் குக்கரை விட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன். இது சீக்கிரமா வெந்து போயிடும். டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் மாமியார் குழம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கா, நான் போகணும். அதனால இதை பண்ணி எடுத்துன்னு போகணும். நான் சமையல் பண்ணி எடுத்துன்னு போறேன். இது இது குக்கர் விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் புளி தண்ணி நான் கல்ச்சட்டில போட்டு தாளிச்சுட்டு புளி தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த பாருங்க இது கூட பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டேன் நானு. மசாலா வரைச்சேன்னு குழம்புக்கு, அது கூட்டுக்கு அது தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சேன். இந்த பக்கம் புளி தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். அடுப்புல கல்ச்சட்டி போட்டுட்டேன் நானு. கல்ச்சட்டி போட்டு தாளிச்சுட்டேன் நானு கூட்டுக்கு, புளி கூட்டுக்கு. இந்த பாருங்க நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு புளிய கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு இப்ப நான் தாளிச்சுக்கிறேன். இதுக்கு கடுகு, கடுகு பொரியட்டும், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு நான் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தாளிப்புல பெருங்காயமும் நான் போட்டுக்கிறேன். இப்ப நான் புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு ரெடியா கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் ஊற்றிருக்கேன். கொதிக்கட்டும் இது நல்லா. அதுக்கப்புறம் நான் இந்த வாழைப்பூவை குக்கர்ல வச்சு 2 விசில் விட்டு அதை இதுக்குள்ள போட்டுருவேன். இந்த புளி தண்ணி கொதிக்கும், அதுக்குள்ள கொதிச்சிடும் இது வேகத்துக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்தவுடனே அரைச்சி வச்சுட்ட இந்த மசாலாவையும் போட்டுருவேன். இதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா பருப்பு போட்டு இறக்கிட்டா புளி கூட்டு ரெடி ஆயிடும் சூப்பரா. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அந்த சைடு புளியும் கரைச்சிருக்கு. இப்ப நான் எக் பிளான்ட் தவா ஃப்ரை சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இதை எடுத்து கட் பண்ணி இதுக்கு மசாலா ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போறேன். என்னன்னா இதை ரவுண்ட் ரவுண்டா நறுக்கிக்கணும். இந்த எக் பிளான்ட் வந்து ரவுண்ட் ரவுண்டா நறுக்கிண்டு இதுல சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, இல்ல நீங்க சில்லி பொடி, தனியா பொடி, அப்புறம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி, இது உப்பு புளி தண்ணியை கரைச்சிட்டு இது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அது மேல நல்லா தடவி கொஞ்சம் புளி தண்ணியோ தயிரோ விட்டுக்கலாம். விட்டுட்டு தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நம்ம தோசை கல்லுல சுட்டு எடுத்தா சூப்பரா தவா ஃப்ரை ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிடும். நான் இப்ப இதை கட் பண்ணிட்டு இதுக்கு மசாலா எப்படி தடவுங்கிறது உங்ககிட்ட காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உப்பு தண்ணியில போட்டுருங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்றதுக்குள்ள அப்ப இதுவாயிடும். அதனால நானு கட் பண்ணி உப்பு தண்ணியில போட்டு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் தின் சைஸாவே கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். பாருங்க, நான் இப்ப இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா எப்படி ரெடி பண்ணிக்கலாம்னு காட்டுறேன். நான் இதுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன். ஆனா நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல கூட பண்ணலாம். சில இஞ்சி பூண்டு, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் அரைச்சு பேஸ்டா தடவி அதை தடவி கூட தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது காரப்பொடி, உப்பு சிம்பிளா அது கூட பண்ணிக்கலாம். இல்ல பொடி இடிச்சது இருந்தா கூட பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிள் இது கூட டேஸ்டா தான் இருக்கும். சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் நானு. அதுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டுக்கிறேன், தேவையான அளவு சால்ட்.
பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். இதுக்கு பைண்டிங்க்கு நான் புளி தண்ணி வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கசப்பு வர சான்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாமே கொஞ்சம் புளி தண்ணி இந்த தயிரோ ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணிட்டா அந்த புளிப்பு இல்லாம டேஸ்டாவும் புளிப்பு உப்பு காரமாவும் நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை விட்டு பேஸ்ட் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பைண்டிங் எந்த அளவுக்கு ஆறுதோ அது தடவுற அளவுக்கு இருந்தா போதும். பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் வே தான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம மசாலா தான் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா அரைச்சு போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் அந்த டேஸ்ட் பிடிச்சவா அதை டேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுவும் தடவி போட்டுக்கலாம். இல்ல இப்ப நான் அது புளிக்கூட்டுக்கு அரைச்சி வச்சிருக்கேன்ல அதை கூட தடவி அதையும் போட்டுக்கலாம். ஆனா இது சிம்பிள் வேலை. இதுவே டேஸ்ட் நார்மல் கறி டேஸ்ட் நல்லா இருக்கும், சூப்பராகவே இருக்கும். இதுவே ஈஸி மெத்தட், இதுவே செஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி பண்ணது ஸ்பெஷலா பண்ணணும்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிள் வேலை தான் பண்றேன். இந்த பாருங்க, இது டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. அதுல தடவிட்டு நான் கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சிடுறேன். அப்புறம் லாஸ்டா இந்த குழம்பானதுக்கு அப்புறம் இது தவால போட்டு எடுக்கலாம். நான் இப்ப தடவுறேன் பாருங்க. நல்லா 2 சைடும் தடவணும். 2 சைடும் நல்லா தடவிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த ரசம் கொதிச்சிட்டு அதுல நான் பருப்பு தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் பருப்பு போட்டு பருப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த சைட்ல வாழைப்பூ வேக வச்சிடறேன். இந்த சைடு புளி தண்ணி கொதிச்சுருக்கு, அதையும் குக்கர்ல வேக வச்சு ஒரு 2 விசில் வச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி ரெடி பண்றதுன்னு. பாருங்க, ரசமும் கொதிச்சுட்டு பருப்பு தண்ணி விட்டுட்டேன். அதுல மிளகு ஜீரக பொடி போட்டு தாளிச்சிட்டேன்னா ரசம் ஆயிடும். இப்ப நான் மிளகு ஜீரக பொடியும் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சம் சும்மா டேஸ்டுக்கு மேல நான் எப்பவுமே 1 ஸ்பூன் நெய் விடுவேன். டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கும். அதனால கொஞ்சோண்டு நெய் மேல விட்டுருக்கேன். நெய்ல தாளிச்சிருந்தாலும் நல்லா இருக்கும், ஆனா எனக்கு மேல விட்டாதான் பிடிக்கும். போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு இதுல தாளிப்பு போட்டுக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அதுக்கு தாளிச்சிட்டேன்னா ரசம் ரெடி ஆயிடும். எண்ணெய் விட்டு கடுகு ஜீரா தாளிச்சுக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரா தாளிச்சுக்கிறேன். இந்த சைடு கூட்டுக்கு புளி கொதிச்சுட்டு இப்ப நான் இதுல பருப்பையும் விட்டுக்கிறேன். பருப்பு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச மசாலா இதெல்லாம் போட்டு கொதிக்கட்டும். லாஸ்டா நம்ம அந்த இதை எடுத்து விட்டுக்கலாம், ஏன்னா அதுவும் வெந்து போனதுன்னு. பருப்பு விட்டுக்கிறேன். அரைச்ச மசாலாவையும் போட்டுட்டேன். நிறைய இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க, போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த அந்த குக்கர்ல வச்சு தனியா வாழைப்பூ அது வெந்து போயிடும். அதையும் இதுல எடுத்து வச்சு இதுல மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டா சூப்பரா புளிக்கூட்டு ரெடி ஆயிடும். அதை கொதிக்கட்டும். இதுவும் எல்லாம் சேர்ந்து பருப்பு, இந்த அரைச்ச மசாலா, தனியா கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன், எல்லாம் தேங்காய் போட்டு அந்த மசாலா இதெல்லாம் நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குக்கர் விசில் வந்ததுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு அதையும் இதுல மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் தாளிச்சேன். மேல கருவேப்பிலை மட்டும் போட்டு ஆஃப் பண்ணா போதும். இந்த பக்கம் ரசத்துக்கு கடுகு ஜீரா போட்டுறேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ரசமும் ஆயிடுச்சு.
ரசத்தை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடினா வாசனை அப்படியே இருக்கும். ரசம் ஆயிடுச்சு, ரசம் ஆஃப் பண்ணிட்டேன். புளி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்ப நல்லா இது ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மசாலா தடவி நான் ரெடியா வச்சேன். இதை இப்போ ஒரு தவா அடுப்புல போட்டுட்டு நம்ம எப்படி நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த பக்கம் இதை சின்ன அடுப்புல மாத்திக்கிறேன் நானு. இந்த பக்கம் இரும்பு கடாய், ஒரு இரும்பு தோசை கல்ல போட்டுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஜஸ்ட் தடவி இந்த இதெல்லாம் முடியறதுக்குள்ள அது ஊறி போயிடும். கொஞ்சம் அதுல செட் ஆகுங்கிறதுனாலதான். அதை பாருங்க, இதுல இந்த பக்கம் ஒரு அடுப்புல இது போட்டு இருக்கேன். தோசை கல்ல போட்டு இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெயே விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் கறி இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டுட்டா டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கல்லு சூடானதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் போட்டு எப்படி ஃப்ரை பண்றதுன்னு உங்ககிட்ட காட்டுறேன். அந்த பக்கம் வாழைப்பூவும் விசில் வந்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இந்த கூட்டம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு புளி தண்ணி, அப்புறம் பருப்பு, அரைச்ச மசாலா எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பருப்பு சாரி பேர் என்ன, வாழைப்பூ விசில் வந்ததுக்கு அப்புறம் அது ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் அந்த இதை தூக்கி இதுல கொட்டிட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு முடிஞ்சு போச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப. பாருங்க, இது சூடாட்டும், நல்லா சூடாகணும். நான் பார்த்தேன். இந்த பக்கம் தவா சூடாயிடுது. இந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் நான் இட்லி இருக்கு, குழந்தை சாப்பிடுவா. நாங்க எல்லாம் அந்த கஞ்சி வச்சு சத்து மாவு கஞ்சி வச்சு குடிச்சு எல்லாம் கஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இத தவால இது 1 by 1 போட்டுக்கிறேன். தவா சூடாயிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்படி லைனா அடுக்கி வச்சிடலாம். 2 பேட்சா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஒரு மூடி போட்டு மூடுறேன். சீக்கிரமா வெந்து போயிடும். திருப்பி போடும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல கொஞ்சம் சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். சீக்கிரமா வேகும், நல்லா ரோஸ்டா இருக்கும். சுத்தி எண்ணெய் விட்டுக்கிறேன். சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 2 to 3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். நான் மூடி போட்டு மூடிட்டு காட்டுறேன் திருப்பும் போது. அந்த சைடு வாங்கைய போட்டுட்டேன் அடுப்புல போட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கேரட் கறி கோல்டா இருக்கு எங்க மம்மியார் கொஞ்சம் ரொம்ப, அதனால காரம் இல்லாம கேரட் கறி எண்ணெய் காரம் மட்டா விட்டு காரமும் இல்லாம கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாம் போடாம வெறுங்க கேரட் கறி கொஞ்சம் நறுக்கிக்கலாம். அதுல 2 கேரட் இருந்தது. பிடிக்காதானா சாப்பிட மாட்டீங்களா? நான் இப்போ வேற வழி இல்ல கொடுத்தேன், அதனால கேரட் கறி வச்சு சும்மா எண்ணெய் விட்டு லைட்டா அப்படியே பச்சையாவும் சாப்பிட மாட்டா. சும்மா உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி, மஞ்சப்பொடி, சும்மா ஒரே ஒரு வரமிளகா மட்டும் பிச்சு போடுறேன் காரத்துக்கு. கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளவுதான். அதை வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுலாம் வெந்து போயிடும். இந்த பாருங்க நல்லா வெந்துட்டு இதை நான் அதுல விட்டுக்கிறேன். நானு
பாருங்க, இதையும் ஊத்திக்கிறேன். இதுல நீங்க வேர்க்கடலை கொண்டக்கடலை போட்டுட்டா இன்னமும் டேஸ்டா இருக்கும். எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, நான் போடல. கொண்டக்கடலை எல்லாம் போட்டா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கிறோம். வேர்க்கடலைன்னா நம்ம அந்த பருப்பு இல்ல இது வேக வைக்கும் போது வேக வச்சுட்டா பச்சை வேர்க்கடலை வெந்து போயிடும். பச்சை வேர்க்கடலை போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். பாருங்க, எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்தா போதும். ஆல்ரெடி வெந்து போனதுனால ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க, இந்த கூட்டும் சூப்பரா 5 நிமிஷம் சேர்ந்து கொதிச்சிருக்கு நல்லா. இதுல நம்ம ஆஃப் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா, இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அது முடிக்கிறச்சே கொஞ்சோண்டு இது மேல தொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தொட்டு நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா புளி போட்டு சூப்பரா ரெடி ஆயிடும். கருவேப்பிலை எடுத்து நான் வாஷ் பண்ணி போடுறேன். கருவேப்பிலை போட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சைடு கேரட்டும் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு அதையும் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க, இப்ப இந்த கறியும் சூப்பரா வெந்துட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் பாருங்க, சூப்பரா வெந்துட்டு அழகா சூப்பரா உங்கள்கிட்ட காற்று எடுத்து பாருங்க எப்படி ஃப்ரீயா இருக்கு தெரியறதா. பாருங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தெரியறதா? நல்லா வெந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அட்டகாசமா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு டைம் வாங்கி ஆட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது 2-3 வெரைட்டில பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். நல்லாவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா பிடிச்ச வரைக்கும் அதே எங்களுக்கு மசாலா அவ்வளவு பிடிக்காதனால இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி அடுத்த பேட்ச்க்கு ஃபைனல் பேட்ச் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டேன். நல்லா விட்டு இது போட்டுட்டேன். ஃபைனல் பேட்சோட முடிஞ்சிட்டு மசாலா இருக்கு அப்படின்னு பாருங்க, கல்சட்டியில அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொதிச்சுட்டு பாருங்க. அதான் அதோட ஸ்பெஷல். சூப்பரா இருக்கும். டேஸ்டும் கல்சட்டியில வச்சிடலாம். இதுவும் ஆயிடுச்சு, கறியும் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கறி சாதம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா எங்காச்சும் சமையல் இன்னைக்கு இதோட முடிஞ்சிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டு லாஸ்டா காட்டுறேன். டெய்லி நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் போடுறேன், பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டணும் அப்படின்னாலும் அதுவும் மெசேஜ்ல சொல்லுங்க. நான் இதெல்லாம் பிளேட்டிங் பண்ணிட்டு ஃபைனலா உங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சாதம் வைக்க போறேன் நான் குக்கர்ல சாதம் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. பாருங்க, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிட்டு புளிக்கூட்டு, வாழைப்பூ புளிக்கூட்டு, எக் பிளான்ட், பெரிய கத்திரிக்காய் போட்டு தவா ஃப்ரை, பருப்பு ரசம், கொஞ்சோண்டு கேரட் கறி. இதோட இன்னைக்கு எங்க சமையல் முடிஞ்சிட்டு. நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சமையல் விளாக்ல உங்களை நான் பார்த்தேன். தேங்க்யூ சோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.